ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்கா ஆட்சியில் நடக்கும் கொடுமை. ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளிக்கு நான் கீழே வந்து பணி நியமனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளியை உயர்த்துற விஜய், இன்னொரு பக்கம் விஜய் ஆட்சியில மாற்றுத்திறனாளிகள் லாக்அப் டெத் நடக்குது. விஜய் ஆட்சியில ஏன் இந்த அளவுக்கு கொடுமைகள் பெருகி போயிருச்சு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையே பெருகி போச்சு அப்படின்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளிக்கே இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லையே, மக்களாகிய எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேள்வி கேட்கும் மக்கள். நாகர்கோயில்ல சிறைச்சாலையில ஒரு மாற்றுத்திறனாளி சிறை காவலர்களால அடிக்கப்பட்டு இறக்குறாரு. அதாவது அவர் ஒரு பெட்டி கடை நடத்திட்டு வராரு. அந்த பெட்டி கடையில குட்கா வித்திருக்கிறாங்க அப்படின்னு கைது பண்றாங்க. கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க. நீதிமன்ற காவல்ல அவர் வந்து என்ன பண்றாரு, விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற காவல்ல சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. சிறைச்சாலையில அடைச்சிட்டு 10ஆம் தேதியெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியம் திடதார்த்தமா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க பார்க்குறாங்க. அவரு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. நல்லா தான் இருக்கிறேம்மா அப்படின்லாம் சொல்றாரு. எல்லாமே பண்றாங்க. 10ஆம் தேதி பார்க்குறாங்க, நல்லா தான் பார்க்குறாங்க. 13ஆம் தேதி உங்க வீட்டுக்காரு மாரடைப்பால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மூலியமா வீட்டுக்கு தகவல் கொடுக்கப்படுது. போய் பார்த்தோன்னே வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம். நல்லா தானே இருந்தான் பையன், நல்லா தானே, அவங்க அம்மாவும் சரி, அவங்க தங்கச்சியும் சரி, அதே போல் அவங்க மனைவியும் சரி, நல்லா தானே இருந்தார், எல்லாமே இருந்தார், இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா உடலை வாங்காமல் போராட்டம் பண்ணுறாங்க. இதில் காவல்துறை தவறு செய்திருக்கு, என் புருஷனை அடித்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்த சபரிவர்மன் அவருடைய மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இதுக்கு பாஜகவும் திமுகவும் சப்போர்ட்டிவா வந்து என்ன பண்றாங்க, இந்த போராட்டத்தை நீதி வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க, முன்னெடுக்கிறாங்க. இதுல பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்கு. உடலை வாங்க மாட்டேங்கிறாங்க. உடற்கூறு ஆய்வு நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கப்படுது. அங்க இருக்கிற நீதிபதி ஐயா முன்னாடியே உடற்கூறு ஆய்வு நடக்கப்படுது. இதுல 19 இடங்கள்ல அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, கை கால்கள் உடைக்கப்பட்டிருக்கு, கழுத்து எலும்புகள் நசுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உடற்கூறு ஆய்வுல வந்து என்ன பண்றாங்க, தகவல் தெரிவிக்கிறாங்க. இதுல இன்னும் திடுக்கிடும் தகவல் என்னன்னா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. ஒரு கை வந்து உடைஞ்ச கை அவருக்கு. ஓகேங்களா? ஊனமான கைய இன்னும் உடைச்சிருக்கிறாங்க அப்படின்னா. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு கைய இன்னும் இவங்க உடைச்சு சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு ஈவு இரக்கம் கூடவா அவங்களுக்கு வரல? அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்த சாத்தான் குல விவகாரம் நமக்கு கண் முன்னாடி வந்துட்டு போகல? சாத்தான்குளம் வழக்குல ஒரு கடை, அது கொரோனா டைம்ல கடைய வந்து ரொம்ப நேரம் திறந்து வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கண்டிச்சு அமைச்சிருக்கலாம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போயிட்டு அடிச்சு எந்த அளவுக்கு அந்த கொடுமை நடத்தணுமோ அந்த அளவுக்கு கொடுமை நடத்தாங்க. இன்னைக்கு அதே டைம்ல தான் கடையில குட்கா பொருள் வித்தாங்க அப்படின்றதுக்காக நீங்க கூட்டின்னு போனீங்க, ஃபைன் போட்டிருக்கலாம் நீதிமன்றத்துக்கு. ஏன்னா இப்ப நீதிமன்றத்துக்கு கூட்டின்னு போறாங்கனாலே எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு தான் கூட்டின்னு போகணும். இவருக்கு எதனா வந்து உடல்நல குறைவு இருக்குதா, இல்ல உடல்நிலை எதனா பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பியூர் செக்கப் பண்ணிட்டு தான் கொண்டுட்டு போகணுமே. டாக்டர் சர்டிஃபிகேட்டோட தான் போகணுமே. ஆனா நீதிபதியை முன்னாடி டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணணும். இவருக்கு உடம்புல எந்த பிரச்சனை இல்லையா, இவரை நாங்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்த செக்கப்லாம் கொடுத்தாகணும். அப்போ கொடுக்கும்போது நல்லா தான் இருந்திருக்கிறார் மனுஷன். சபரிவர்மன் நல்லா தான் இருந்திருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துருக்காங்க. நான் நல்லா தான்மா இருக்கிறேன், வந்துருவோமா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 2 நாள் கழிச்சு இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி வரும்போது பல சந்தேகங்கள் குடும்பங்களுக்கு எழுது. இந்த மாதிரி விவகாரம்லாம் இருக்குது. சாத்தான் விவகாரம் போல தான் இது வருது. இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, குட்கா வித்தாரு அப்படின்னு அவர் மேல வந்து என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. அந்த குட்கா வந்ததுக்கான சோர்ஸ் எங்க இருக்கு? மெயின் சோர்ஸ் இருக்குனாங்களா? இப்போ நான் வந்து ஒரு சின்ன கடை நடத்தி இருக்கிறேன்னா, ஒரு கொள்முதல் கடையில இருந்து தான் என்ன பண்ணுவேன், வாங்கிட்டு வந்து விற்பேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து விற்பேன். அது போல நான் கடையில வச்சு நான் குட்கா விற்கிறேன்னா, எனக்கு குட்கா சப்ளை பண்ணது யாரு அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல. அந்த குட்கா அந்த கடைக்கு சப்ளை பண்ணது யாரு, இதை விசாரிச்சாங்களா போலீஸ் அப்படின்றதா கேள்வி. நீங்க குட்கா வித்தவனை நீங்க கைது பண்ணிட்டு சிறைச்சாலையில கொண்டு போயிட்டு அடிச்சு சாகடிக்கிறீங்க. அப்ப அந்த குட்கா அந்த கடைக்காரனுக்கு கொடுத்தவன் யாரு, அதை விசாரிச்சீங்களா? அதை தீவிரப்படுத்தினீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ என்ன பண்றீங்க, அந்த மரணத்தை மறைக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்காக
என்னென்னவோ ஜோடிக்கிறாங்க, பயங்கரமா ஜோடிக்கிறாங்க. இதுல நம்மளுக்கு வேதனைப்படுற விஷயம் என்ன தெரியுமா? கடந்த ஆட்சியில திமுக இருக்கும் பொழுது, முதலமைச்சரா இருக்கும் பொழுது அஜித்குமார் வழக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ அந்த வழக்குல இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னமா குக்கரிச்சார் தெரியுமா? சிஎம் சார் எங்களுக்கு சாரி வேணாம், நியாயம் வேணும், நீதி வேணும் சொன்னாரு. நீங்களா முதலமைச்சரா இருக்கிறீங்களா? உங்க கீழே தானே காவல்துறை இருக்குது. ஏகப்பட்ட கேள்வி கேட்டாலும் பதில் வராது. ஏன்னா பதில் இல்ல அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொன்னாரு? உங்க கீழே தானே காவல்துறை இருக்குது. இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க இந்த விஷயத்துக்கு பொறுப்பேத்தீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணணும் மக்களே. கடந்த ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் தவற உணர்ந்தார். தனக்கு கீழ இருக்கிற துறையில தவறு நடந்துருச்சுமா, தப்பு நடந்துருச்சு. இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். தப்ப ஒத்துக்கிறதுக்கு மனசு வரணும். ஆனா அந்த மனசு அந்த மனுஷங்கிட்ட இருந்தது. ஒத்துக்கிட்டாரு. என் துறை கீழ தான் தப்பு நடந்திருக்கு. நான் தப்ப ஒத்துக்கிறேன். தப்பு நடந்துருச்சு. அக்செப்டட். மன்னிச்சிருங்கம்மா, சாரிம்மா. நான் 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 வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். இதுவரைக்கும் விஜய் தரப்புல இருந்து ஒரு வார்த்தை வந்துதா? இத குறித்து பேசுனாங்களா? சுகாதாரத்துறை விஷயம் மூலியமா பணி நியமன ஆளுங்களை கொடுக்கிறாரு விஜய் அவர்கள். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பணி நியமனத்தை நானே இறங்கி வந்து கொடுக்கிறேன். இப்படியெல்லாம் ஹீரோசியத்தை காட்டுறீங்களா? நான் வந்து ரீல்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து நீங்க வந்து பணி நியமன ஆணைகளை கொடுத்தீங்களா? இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சே சாவடிச்சிருக்காங்களா காவல்துறை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு விஜய்? கேள்விகள் வந்து பயங்கரமா இருக்குதுங்க நம்மளுக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாரா? அந்த கடைக்கு சபரிவர்மன் கடைக்கு குட்கா வித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றீங்க. அந்த சபரிவர்மனுக்கு குட்கா விற்பனை பண்ணது யாரு? சப்ளை பண்ணது யாரு? அந்த மெயின் சோர்ஸ் யாரு? அதை விசாரிச்சீங்களா? ஒரு பக்கம் உங்க நிர்வாகி வந்து குட்கா வழக்குல போதைப் பொருட்களை கைது பண்ணாங்க, சொந்த ஜாமீன்ல விடுதலை பண்றாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள்னா உங்களுக்கு கிள்ளுகிறியா? அப்ப தாவேக்க நிர்வாகிய சபரிவர்மன் இருந்தா நீங்க தொட்டிருக்க மாட்டீங்களா? பல கேள்விகள் நம்மளுக்கு வருதுல. உங்க நிர்வாகி போதைப் பொருள் கடத்தினார் சொல்லிட்டு அவர் மேல ஏற்கனவே குண்டர் சட்ட வழக்கு இருக்குது. அதுல உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. திரும்பவும் போதைப் பொருள் கடத்துறாரு. சொந்த ஜாமீன்ல விடுதலை பண்றீங்க. ஆனா ஒரு பெட்டி கடையில குட்கா வித்தாருன்னு சொல்லிட்டு நீங்க அவரை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு சிறைச்சாலையில கொண்டு போயிட்டு சாகடிச்சு இன்னைக்கு பணமா எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்களா? அந்த சபரிவர்மன் கடைக்கு குட்கா சப்ளை செய்தது யாரு? மெயின் சோர்ஸ் யாரு? இத காவல்துறை விசாரிச்சுதா? அப்போ ஏழை எளிய மக்களா இருந்தா உங்களுக்கு கிள்ளுகிற இந்த சம்பவத்தை குறித்து விஜய் அவர்கள் குறைஞ்சபட்சம் மனிதாபிமானத்துல இருந்து ஒரு குறைஞ்சபட்சம் அறிக்கை விட்டாரா? வீடியோ போட்டாரா? எதனா நடவடிக்கை எடுத்தீங்க? 3 பேரை கைது பண்ணிருக்கீங்க. இது 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 நீங்க வந்து கைது பண்றதுனால இது மறைஞ்சிருமா? அந்த குடும்பத்துக்கு என்ன சோர்ஸ்? இப்ப சபரிவர்மன் இருந்ததுனால அந்த குடும்பம் அவங்க மனைவியா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும் இருந்தாங்க. இப்போ அவருக்கு என்ன சோர்ஸ்? கேள்விகள் பல கேள்விகள் நமக்கு வருது. ஏன் நீங்க அந்த குட்கா வித்தவங்கள நீங்க வந்து அவருக்கு சப்ளை பண்ணவங்கள ஏன் நீங்க நடவடிக்கை இந்த ரூட் எங்க போகுது? அத கண்டுபிடிச்சீங்களா? இதுதானே சார் நீங்க பண்ணியிருக்கணும். இப்ப இதே தானே கடந்த ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போது விமர்சிச்சீங்க. சாரி வேண்டாம் எங்களுக்கு நீதி வேணும்னு. இப்ப நீங்க எங்க ஓடி போய் ஒளிஞ்சீங்க? முதலமைச்சர் சார் வாயை திறங்க சார். உங்க கிட்ட எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நீங்க வாயை திறக்க மாட்டேன்றீங்களா? பதில் சொல்ல மாட்டேன்றீங்களா? இப்ப உங்க கிட்ட பதில் இல்லையா? என்ன ஏதுன்னு சொல்லுங்க சார். கடந்த ஆட்சியில அஜித்குமார் விவகாரத்துல முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அவர்கிட்ட இருந்து பதில் வர மாட்டாது. ஏன்னா பதில அவர்கிட்ட இல்ல அப்படின்னு விமர்சிச்சீங்களா? இப்ப எல்லாரும் கேள்வி கேட்டு இருக்காங்களா? உங்ககிட்ட பதில் இல்லையா? நீங்க ஏன் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? ஏன் பதில சொல்ல மாட்டேன்றீங்க? கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு சார். இப்போ நீங்க வந்து அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. 19 இடத்துல காயங்கள் உண்டாச்சுன்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்பாக உடற்கூறு ஆய்வு போஸ்ட்மார்டம் பண்ணி ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்ப நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இதை ஏன் நீங்க விஷயங்களை தீவிரப்படுத்தல? கேள்விகள் இருக்குல்ல. இப்போ கடந்த ஆட்சியில இது மாதிரி நடந்துனா இப்ப உங்க ஆட்சியில இது மாதிரி நடந்திருக்க. ரொம்ப கேவலமா நடந்திருக்க. மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம அவர் அடிச்சே சாகடிச்சிருக்காங்களே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் விஜய்? கேள்விகள் இருக்குல்ல. சோ அதாவது இவர் என்ன நினைச்சிருப்பாரு? திமுக ஆட்சி காலத்துல நடந்தது நம்ம ஆட்சி காலத்துல நடக்காது அப்படின்னு நினைச்சு நீங்க வார்த்தைகளை விட்டீங்களா? பேசினே தெரியல. இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தையே உங்களை திருப்பி கேள்வி கேக்குது. நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? என்ன இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது பொறுப்பெடுத்துக்க போறீங்களா? ஏன்னா கடந்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பெடுத்துக்கிறார். தப்ப உணர்ந்தாருங்க.
அதுதாங்க தப்பு. அதாவது மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னா மன்னிப்பு கேட்டார். தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து அவரு பதவி, முதலமைச்சர் பதவி, அதுல இருந்து இறங்கி வந்து ஒரு தாய்க்கு வந்த வலியும் வேதனையும் அந்த தாய்க்கு இருந்த இழப்பீடும் எவ்வளவு பெருசுன்னு உணர்ந்ததுனால என்ன பண்ணாரு, இறங்கி வந்து தப்பு நடந்துடுச்சுமா மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி கேட்டாரு. நீங்க அது மாதிரி பண்ணீங்களா? நான் எது நடந்தாலும் சரி, இங்க பெண்களுக்கு கொடுமை நடந்தாலும் சரி, குழந்தைகளை வந்து பாலியல் கொடுமைனால சாகடிச்சாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளை லாக்அப் டெத்ல பண்ணாலும் சரி, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க விடாப்பிடியா இருக்கிறீங்களே, இதுதான் நீங்க வந்து உங்க தம்பிக்கும், உங்க தங்கச்சிக்கும், உங்க அம்மாவுக்கும், அப்பாவுக்கும், குழந்தைகளுக்கும் கொடுக்கிற நல்லாட்சியா? கேள்விகள் கேட்க தோணுது சிஎம் சார். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட பதில் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் வரலன்னு சொல்லி பதில் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப நாங்க உங்களை கேள்வி கேட்கிறோம். உங்ககிட்ட பதில் இருக்குதா இல்லையா? நீங்க வாயை திறந்து பதில் சொல்லுங்க. வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க. கரூர்ல போயிட்டு திமுக தீய சக்தி, அதிமுக தீந்த சக்தி இப்படின்னு சொல்லி பேசுறது இல்ல. மக்களுக்கு குறைகள் நடக்கும்போது, குற்றங்கள் நடக்கும்போது நீங்க வாயை திறக்கிறது தான் வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்றது. எதிர்கட்சிகள் கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மேடையில பஸ் மேல ஏறி நின்று பேசுறதா நான் வாயை திறந்து பேசுறது அப்படி கிடையாது. 5 நிமிஷம் பேசுறது கொத்து போராட்டா போட்டீங்கன்னு சொல்லிட்டு பஞ்சு டைலாக வீரவசன பேசுறது வாயை திறக்கிறது கிடையாது. கொடுமைகள் நடக்குது, குற்றங்கள் நடக்குது. இதற்கு வாயை திறங்க சிஎம் சார். எதிர்கட்சிகள் சட்டமன்றத்துல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கரூர்ல போயிட்டு நீங்க பதிலடி கொடுத்தீங்களா? காலம் தாழ்ந்த பதிலோ நீதியோ அங்க வந்து நிலைநாட்ட முடியாது. ஸ்பாட்ல நீங்க பண்ணணும். இன்னைக்கு குற்றம் நடந்திருக்கு. உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற காவல்துறையினர் குற்றம் செய்திருக்கிறாங்க. இதுக்கு நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா? பதவி விலகுவீங்களா? பதில் சொல்லுங்க சிஎம் சார். அப்படின்றதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இப்போ இந்த விவகாரம் ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கு. இதற்கு இந்த ஆட்சி பொறுப்பெடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் ஈடுபட போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தின கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.